வாரத்துல இருக்க 4 பேர் மட்டும்தான் அந்த வாரம் ஃபுல்லா அந்த வேலையை செய்யற மாதிரி இருந்தது. ஸோ அது ஹெட். அப்படி இல்லாம எல்லாருமே அந்த எல்லா நாளுமே கொஞ்சம் ஸ்வாப் பண்ணியோ இல்ல அந்த எது ஃபார்மேட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் வாரம் ஆண் பிக் பாஸோட வீடே மாறி போச்சு. கேர்ள்ஸ்னா கேர்ள்ஸ் ஒரு பக்கம், பாய்ஸ்னா பாய்ஸ் ஒரு பக்கம்னு இல்லாமல் அவங்களுக்கு கொடி பிடிக்கிறது இவங்களுக்கு கொடி பிடிக்கிறதுன்னு இல்லாமல் இப்போ ஆட்டமே மாறி போச்சு. எல்லாருமே மிங்கிள் ஆகி லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்காங்க. இப்போ தான் பிக் பாஸில் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. மக்களுக்கு ஒரிஜினல் யார் ஃபேக் யாருன்னு தெரியற ஆட்டமும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆட்டத்தோட ஆரம்பம் வந்து தீபக் கேப்டன்ஷிப்பாக இருக்காரு. ஸோ அவரோட கேப்டன்ஷிப்பில் அவர் என்ன வந்து கொண்டு வராருன்னா ஓவராலாக ஒரு இன்சார்ஜ் கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்குன்னு இந்த முன்ன மாதிரி டாஸ்க்கு செஞ்சுட்டு கூட தாண்டது அந்த மாதிரிலாம் இப்போ கிடையாது. கிச்சனுக்குன்னு ஒருத்தவங்க குரூப் இருந்தாங்க, குக்கிங் டீம்னு இருந்தாங்கன்னா அவங்கள ஒருத்தவங்க இன்சார்ஜ். ஸோ அவங்க வந்து கிச்சன் எல்லாத்தையும் க்ளீனாக இருக்குதா, அது சொல்ல அந்த டைனிங் டேபிள் க்ளீனாக இருக்குதா, கிச்சன் பொறுப்பும் இல்லாமல் அந்த பொறுப்பும் பார்க்குற மாதிரி அது மாதிரி ஸ்டோர் ரூமுக்கு ஒரு இன்சார்ஜ்னு ஒரு 3 இன்சார்ஜை நியமிக்கிறாரு. குக்கிங் டீம், வெஷல் டீம், ஹவுஸ் கிளீனிங், பாத்ரூம், இந்த 4 பேரையும் மொத்த 4 பேரையும் கேப்டனாக இருக்கிறவர் பார்க்கறது இல்லாமல் அவருக்கு கீழே ஒருத்தரை அவங்க நியமிக்கிறாரு. அது யாருன்னு பார்த்தா சார்ஜென்ட்டுங்கிற அந்த பொறுப்புக்கு சௌந்தர்யாட்ட கொடுக்குறாரு குட்டி கேப்டன் பதவியை. அது வந்து இதில் ஏதாவது உள்குத்து இருக்குமாங்கிறது தெரியல. ஆனால் லாஸ்ட் வீக்கெண்டு வந்து சௌந்தர்யாவை அடின்னு அடித்ததில் இந்த வாரம் அவங்களுக்கு சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும். அடுத்து இப்போ குக்கிங் டீமும் வெஷல் வாஷிங் டீமும் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது பவித்ரா கொஷின் பண்ணாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2 பேருனா அவங்களே அந்த வாரம் பூரா பண்ணுற மாதிரியே இருக்கும், அது ரொம்ப அவங்களுக்கு ஹெட்டிக்காக இருக்கும். குக்கிங்காக இருந்தாலும் சரி, வெஷல் வாஷிங்காக இருந்தாலும் அது ரொம்ப ஹெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. இது நல்ல விஷயம் தான். நான் இப்போ வந்து 6 பேர் கொடுக்குறேன். அந்த 6 பேரில் நீங்கள் உங்களுக்குள்ளே ஸ்வாப் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 பேர் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா 2 பேர் லஞ்ச் பண்ணுங்கள், 2 பேர் டின்னர் பண்ணுங்கள். அடுத்த நாள் தான் அடுத்த 2 பேர் வருவீங்க. இது வந்து ஹெட்டிக்காக இருக்காது. குக்கிங்கும் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. உடனே அது அட்ரஸ் ஆன மாதிரி இருக்குது இப்போதைக்கு. ஸோ இப்போ நீங்கள் எல்லா இன்டர்னல் ஸ்வாப்பிங்கும் யார் யார் என்னென்ன பண்ணுறீங்கிறத வந்து சௌந்தர்யாவுக்கு அப்டேட் பண்ணிடணும். சௌந்தர்யா வந்து எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேப்டன் கால் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணி. இந்த மாதிரி பிபி ஹவுஸில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.